ஹலோ ஆல், குட் மார்னிங். டிசம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். சீர்மிகு சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்கு அதிகம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அவர்கள் ஒரு அறிவிக்கையில் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு விழாவில் பேசும்போது இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த காலம் இல்லைங்க, சங்க காலத்திலே பெண்கள் அதிக அளவில் படிப்பறிவோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை பற்றி அவங்களோட பார்வை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டு இலக்கியத்திலும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை நெறி திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு இல்லையா, அதில் கிராமப்புற மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுப்பது அதோட முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்கங்க. தென் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணாங்க, கருத்து கணிப்பு மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுப்பதை இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒரு முக்கிய நோக்கமாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னை ஐஐடியில் இது சம்மந்தமாக கொஞ்சம் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த ரிசர்ச்சில் ஏஐயை எப்படி மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணலாம், அதுவும் கிராமப்புறங்களில். இப்போது மோஸ்ட்லி நகரங்களெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமப்புறங்களில் அதை யூஸ் பண்ணி அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டியை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. தென் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் குறைந்தபட்சம் இளங்கலை பட்டமாவது வாங்கியிருக்கணும், அதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுட்ருக்கு. தென் இந்த ரோட் சிக்னல்ஸ்லாம் ஆட்டோமேட்டட் ரோட் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அது பெருவாரியான இந்த மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்லலாம் வந்துடுச்சு. இதே மாதிரி கிராமங்கள்லையும் கூட கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடைபெற்றுட்ருக்குன்னு. தென் பிஎம் மோடி அவர்களோட யூடியூப் சேனல் ஒரு புதிய சாதனையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் யூடியூப் சேனலில் தான் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது யாரை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ரொம்ப ஆளுமை திறன் வாய்ந்த அரசியல் தலைவர்களை மட்டும்தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது தவிர மற்ற ஃபீல்டில் நிறைய ஆளுமைகள் இருப்பாங்க, அவங்கள கம்பேர் பண்ணல. ஸோ அரசியல் தலைவர்களை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு முதலில் 2 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கின முதல் அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பெருமை பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது போக அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, அதிக வியூ டைம்ஸும் இவருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னையில் எண்ணூர், இது நம்ம அடிக்கடி ரீசெண்டாக கேள்விப்பட்டுருக்கோம். எப்போ சென்னையில் மிக்ஜம் புயல் வந்ததோ அப்பத்துலேருந்து எண்ணூரில் ஆயில் கசிவு எண்ணெய் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அது சிபிசிஎல் அந்த நிறுவனத்தோட அந்த ஆயில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு சுகாதார சீர்கேடு, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சீர்கேடு கூட இருக்கு. இதை பற்றி நிறைய தடவை நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம். அதற்கான குழு என்ன குழு, தென் அதை எப்படி ரெட்ரீவ் பண்ணினாங்க, ஆலிவ் ரெட்லியோட அந்த ஆமைகளோட நிலை என்ன, இதெல்லாம் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் சென்னை எண்ணூரில் உள்ள உரை தொழிற்சாலையில் என்னாச்சுன்னா, ஒரு விஷவாயு கசிவு இருந்திருக்குங்க. அம்மோனியா வாயு கசிஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக சேதங்கள் ஏற்படலை, இல்லைன்னா பெரிய அளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ அளவுனா, காலையில் 3:30 மணி அளவில் அது உள்ள அளவீட்டின்படி 3 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன், 3 அப்படிங்கிற அளவு, மில்லியனுக்கு 3 அப்படிங்கிற அளவு பார்ட்ஸில் அம்மோனியா வாயு கசிஞ்சிருக்கு. இந்த நிறுவனம் கோரமண்டல் உர தொழிற்சாலை அங்கே இருக்குது. அங்கே தான் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு. இதற்காக இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய மிட்டிகேஷன்ஸ் ரெமெடிஸ்லாம் எடுத்துகிட்டு மக்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மீட்டெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தென் இங்கிலீஷ் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட வெற்றிலை வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 வகையான நிறைய வெற்றிலைகள் இருக்குது. பட் 3 வகையான வெற்றிலைகள் ரொம்ப ஃபேமஸ். நல்ல கொடி வகை, தென் காரை அப்படின்னு ஒரு 3 வகை சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையும் அதிகமாக எங்கே விளையுது அப்படின்னா, சோழவந்தான் மற்றும் ஆத்தூர் ரீஜனில் அதிகமாக விளையுது. இந்த 2க்கும் ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. அது போக இன்னொரு இடமும் ரொம்ப ஃபேமஸ், கும்பகோணம் வெத்தலை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக மார்க்கோ போலோ அப்படிங்கிற அந்த ட்ராவலரை பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய வரலாற்றுக்கு கூட நம்ம அதை தான் எடுத்து நம்ம கொட்டேஷனில் போட்டுட்ருப்போம். ஸோ அவரோட புக்கு த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோவில் அவர் கேல் அப்படிங்கிற ஒரு இடத்தோட பேட்டில் லீவ்ஸ் வெற்றிலையை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த கேல் அப்படிங்கிற இடம் இந்த கும்பகோணம் ஆத்தூர் அது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு மதுரை காஞ்சி இருக்குது. மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலில் கூட தமிழகத்தில் உள்ள வெற்றிலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஐசிஎம்ஆர்
இந்தியாவில் வந்துட்டு ஒரு சத்தமே இல்லாத ஒரு பிரச்சனை வந்து அதிகமான பேருக்கு சுகாதார சீர்கேடை கொடுக்கு அப்படின்னா அது அனிமியா தான், இரத்த சோகை தான். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்திய அரசு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு அனீமியா முக்த் பாரத். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தென் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா, இதோட ப்ராசஸ் நம்ம இரத்த சோகையை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கருவி இருக்கும்ல, அதை ரொம்ப ஈஸியாகவும் அந்த டெஸ்டிங் மெத்தடை ஈஸியாகவும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், அந்த ஸ்கீமுக்கு கீழே ஹீமோக்ளோபினோமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ப்ராசஸை ரொம்ப எளிமையாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 2019 மற்றும் 21 நடந்த கருத்து கணிப்பின்படி அந்த ஆய்வின்படி கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 25% ஆஃப் தி மென், அதாவது 15லிருந்து 49 வயதுக்கு உட்பட்டவர்களில் 25% ஆண்கள் வந்து இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 57% பெண்கள் வந்து இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடலன்ஸ் வயசு 15லிருந்து 19 வயசுக்குள்ள ஆண்கள் பிரிவில் 31%, பெண்கள்லாம் 59.1%, கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்துட்டு இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரெக்னென்ட் உமன், கர்ப்பிணி பெண்கள் வந்து 19லேருந்து 45 வயசு அந்த பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் 52%, சில்ட்ரன் 6லேருந்து 60 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள் 67.1% அளவுக்கு இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து மத்திய அரசு எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிவார்மிங், அதாவது ஆன்டி வார்மிங் சொல்லுவோம்ல, ஆல்பெண்டசோல் மாத்திரை கூட இதுக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. குடற்புழுக்களை நீக்கி அவங்களோட இரத்த உற்பத்தியை வந்து நல்ல முறையில் கொண்டு வரதுக்காக. தென் திஸ் அனிமியா முக்த் பாரத். தென் நியூட்ரிஷனல் வேல்யூவை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு கூட நிறைய ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வராங்க. அதில் முக்கியமான நோக்கம் நல்ல சுகாதாரம், நல்ல உணவு, இரத்த சோகையிலிருந்து மீண்டு வருவது. இதுவும் வந்து இவங்களோட நோக்கமாக இருக்குது. இது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வசதி புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொந்த வாகனமே இல்லாமல், 4 வீலர் இல்லாமல், வட்டார போக்குவரத்து ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அங்கேயே வாகனங்களை ஓட்டி காட்டி உரிமம் பெற்றுக்கொள்ளும் வசதியை வந்துட்டு இதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக இப்போது பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதில் இந்த பேரிடரை சவால் கொள்வதற்கு போதிய நிதி வேணும் அப்படின்னு தமிழக அரசு மத்திய அரசு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு குழு வந்து ஆல்ரெடி ஆராய்ச்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போது மத்திய அமைச்சர் வந்துட்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது போக நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ரீசெண்டாக மக்களோட குறைகளுக்கு தீர்ப்பதற்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு சிறப்பு முகாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த முகாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் குறைகளை தீர்க்கிறதுக்கு 30 டேஸில் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்க எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. பட் இப்போ வந்துட்டு இந்த தென் தமிழகத்தில் பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு. ஸோ ஃப்ளட்டு பாதித்த இடத்துல வந்துட்டு தொழில் தொடங்குவதற்காக இல்லை ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா இதுக்கு கூட நாங்கள் வந்து மானியத்துடன் கடன் உதவி அளிப்பதற்கும் நீங்கள் இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீமை வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் இவ்வளோ தான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ். மீது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.